Students, welcome to online class theme. 9th Maths first chapter set language, page number 25, example 1.24. Okay, P equal to, then set bracket x is to x belongs to whole numbers and 0 less than x less than 10. அப்போ 0லேருந்து 10க்குள்ள மிடில் இருக்க நம்பர்ஸ் less than or equal to கொடுத்தா 0 இன்க்ளூட் ஆகும். கொடுக்கல அப்போ என்ன ஆகும்னா 1 2 3 4 5 6 7 8 9 less than or equal to 10 கொடுத்தா 10 இன்க்ளூட் ஆகும். 10ம் கொடுக்கல, less than or equal to கொடுக்கல, வெறும் less than 10 கொடுத்ததால 9. நெக்ஸ்ட் q equal to x equal to 2n plus 1 கொடுத்துருக்காங்க. n belongs to whole numbers and n less than 5. ஸோ இதுலேருந்து n10 நான் போட்டு காட்டுறேன். and r equal to கொடுத்துட்டாங்க. வெரிஃபை p minus q intersection r equal to P minus Q union P minus R. So P equal to the roster form of sets P, Q and R are அப்படின்னு எடுத்து எழுது. Solution. First, what is a roster form? Roster form na a set can be described by listing all the elements of the set. அதுதான் ரெஜிஸ்டர் ஃபார்ம். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ ரெஜிஸ்டர் ஃபார்ம். கேன் பி டிஸ்கிரைப்ட் எ செட் கேன் பி டிஸ்கிரைப் பை லிஸ்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட்னா இப்போ பி ஈக்குவல் டு என்ன 1 எல்லாமே ஐ மீன் லிஸ்ட் பண்ணுறோம்ல 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, அதான் ரோஸ்டர் ஃபார்ம். எடுத்து எழுதுகிறோம். 0 less than or equal to x less than 10, 0 not included, 10 not included, less than or equal to 10ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வந்து 0 வரும். ஓகே, less than or equal to கொடுத்துருந்தா 0 வரும். less than or equal to 10 கொடுத்துருந்தாங்கன்னா 10 வரும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. நெக்ஸ்ட்டு q equal to என்ன 2n plus 1 கொடுத்துட்டாங்க. ஓகே, x equal to 2n plus 1 by n less than 5. n less than 5 na n equal to 0 1 2. so n equal to 0 1 2 3 4 ஓட ஏன்னா less than 5 கொடுத்துருக்காங்க. less than or equal to 5 கொடுக்கல, அதனால 0 1 2 3 4 belongs to whole numbers கொடுத்ததால 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணோம்னா n ஈக்குவல் டு 0 போடணும். n ஈக்குவல் டு 0னா n ஈக்குவல் டு 0 this implies x equal to 2n plus 1 or 2 into 0 plus 1 equal to 2 zeros are 0, 0 plus 1 equal to 1. okay, next when n equal to 1, this implies x equal to 2 into 1 plus 1 equal to 2 plus 1 equal to 3. okay, if n equal to 2, x equal to 2 into 2 plus 1 equal to what 2 2s are 4, 4 plus 1 equal to 5. okay, next if n equal to 3, x equal to இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க x equal to 2n plus 1 கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் substitute பண்ணோம். 2 into 3 plus 1 equal to 6 plus 1 equal to 7. okay, if n equal to 4, this implies x equal to 2 into 4 plus 1 equal to 8 plus 1 equal to 9. okay, அப்போ x என்னென்ன வேல்யூனா x equal to என்னென்ன வேல்யூ 1 3 5 7 9. ஓகே, அப்போது q equal to எடுத்து எழுதிக்கோங்க. அதுதான் வந்து q வந்து q equal to என்ன செட் ப்ராக்கெட்ஸில் எழுதிக்கோங்க 1 3 5 7 9. ஓகே, x equal to 1 3 5 7 9. ஸோ q equal x equal to எடுத்து எழுதிக்கோங்க. இதை செட் ப்ராக்கெட்ஸில் போடாதீங்க. q equal to 1 3 5 7 9. ஸோ p equal to என்ன 1 2 3 4 5 6 7 8 9 and q equal to 1 3 5 7 9 and r equal to என்னன்னா r வந்து கொடுத்துட்டாங்க 2 3 5 7 11 13. ஓகே, ஸோ
பி இது என்ன எடுத்து எழுதிக்கோங்க. அகெயின் பி ஈக்குவல் டு எடுத்து எழுதிருங்க, பிகாஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர் ஈக்குவல் டு, வாட் யூ ஹவ் டு ப்ரூவ் இஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் பி மைனஸ் ஆர். ஓகே, ஸோ பி என்ன, இது கியூ இன்டர்செக்ஷன் ஆர். ஃபஸ்ட்டு கியூ இன்டர்செக்ஷன் ஆர் கண்டுபிடிச்சிக்கோங்க. என்னது, இது ரெண்டுத்தில் காமனாக இருக்குது, 3 5 7 தான் காமனாக இருக்குது. ஓகேவா, 3 5 7 தான் வந்து காமனாக இருக்குது. இதில் 3 5 7, இதுலேயும் 3 5 7 இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடலாம், பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர். பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர்னா என்னென்னா, இதை தவிர்த்து பியில் இருக்க எலிமெண்ட்ஸ். அப்போ என்னென்ன, 1 எப்போவுமே மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறத தவிர்த்து, ஒமிட் பண்ணிவிட்டு பியில் இருக்க எலிமெண்ட்ஸ். 3 5 7 தவிர மீதி என்னென்ன இருக்குது, 1 2 4 6 8 9. எப்போவுமே மைனஸ்க்கு அப்புறம் இருக்க எலிமெண்ட்ஸை ஒமிட் பண்ணிடணும். ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பியில் இருக்க எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அதுதான் மைனஸ் உடைய இது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி மைனஸ் கியூ பி மைனஸ் ஆர். பி மைனஸ் கியூ என்னன்னா கியூவில் இருக்க எலிமெண்ட்ஸை தவிர்த்துட்டு பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். அதான் மைனஸ்க்கு அப்புறம் இருக்க எலிமெண்ட்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எழுதணும். அப்போது பி என்ன 1 2 3 4 5 6 7 8 9. Q வந்து 1 3 5 7 9. இது போனால் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, 2 4 6 8. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைனஸ்க்கு அப்புறம் இருக்க எலிமெண்ட்டை ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ஒமிட் பண்ணிடணும். பியில் இருக்க எலிமெண்ட்ஸில் க்யூவில் இருக்க எலிமெண்ட்டை ஒமிட் பண்ணிடுங்க. அப்போது பியில் இந்த எலிமெண்ட் இருக்குது, க்யூவில் இருக்க எலிமெண்ட்டை ஒமிட் பண்ணும்போது 2 4 6 8. அதே மாதிரி பி மைனஸ் ஆர்னா என்னென்னா, ஆருடைய எலிமெண்ட்ஸை பி எலிமெண்ட்டில் ஒமிட் பண்ணிடணும். அப்போது என்னென்ன வரும், ஒமிட் பண்ணும்போது 2 3 5 7 11 13 ஒமிட் பண்ணிட்டா 1 4 6 8 9 இந்த எலிமெண்ட்லாம் இதில் இல்லை. ஓகே, பியில் இருக்க எலிமெண்ட்ஸோட மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது என்ன இருக்குது, ஆர் இருக்குது. அந்த எலிமெண்ட்டை ஒமிட் பண்ணிட்டா 1 4 6 8 9. ஃபஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்டோட செகண்டில் இருக்க எலிமெண்ட்டை ஒமிட் பண்ணிடணும். அப்போது பியில் என்ன பண்ணணும்னா, அகெயின் சொல்கிறேன், பியில் ஆர் இருக்கிற எலிமெண்ட்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எலிமெண்ட்டை எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ வாட் இஸ் பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர் என்ன, ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுத்துக்கு யூனியன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஸ்டினில் இதான பி மைனஸ் கியூ யூனியன் பி மைனஸ் ஆர். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம்ல, பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர். இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் கியூ யூனியன் பி மைனஸ் ஆர். என்னது, பி மைனஸ் கியூ யூனியன் பி மைனஸ் ஆர். இது ரெண்டுத்தில் யூனியன் என்ன, 1 2 4 6 8 9 ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதிக்கணும். ஸோ 2. அப்போது ஃப்ரம் 1 and 2 என்ன, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 அதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர் ஈக்குவல் டு, ஃப்ரம் 1 and 2 பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் பி மைனஸ் ஆர். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 1 and 2 இட்ஸ் proved. It is from 1 and 2 it is verified that P minus Q intersection R equal to P minus Q minus union P minus R. எப்போ ஃபஸ்ட் இருக்க எலிமெண்ட்டோட செகண்ட் இருக்க எலிமெண்ட்டை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு எடுத்து எழுதணும். பியிலேருந்து ஆரில் இருக்க எலிமெண்ட்ஸ் ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எடுத்து எழுதணும். இது ரெண்டுத்துக்கு யூனியன். இதே மாதிரி Q இன்டர்செக்ஷன் ஆர் கண்டுபிடிச்சிட்டு Q இன்டர்செக்ஷன் இந்த Q இன்டர்செக்ஷன் ஆரில் இருக்க எலிமெண்ட்டை பி எலிமெண்ட்டோட ஒமிட் பண்ணிவிட்டு இதை எடுத்து எழுதணும். Q இன்டர்செக்ஷன் ஆர் கண்டுபிடிச்சிட்டு, இன்டர்செக்ஷன் ஆர்னால் காமனாக இருக்க எலிமெண்ட்டு, க்யூக்கும் ஆருக்கும் காமனாக இருக்கிறது எது 3 5 7.
அதை வந்து Pயில் இருக்க எலிமெண்ட்டோட ஒமிட் பண்ணிடணும். Pயில் இதெல்லாம் இருக்குது, அதில் Q இன்டர்செக்ஷனாக 3 5 7 போச்சுன்னா பேலன்ஸ் 1 2 4 6 8 9. ஓகே, ஸோ அதுலேருந்து இதை ப்ரூவ் பண்ணிடணும். therefore P minus Q intersection R equal to P minus Q union P minus R. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. For more videos, please subscribe our channel.